நண்பர் வழக்கறிஞர் தமிழ்மணி அண்ணா கலைஞர் சொன்னார். அது ரைசிங் பார்ட்டியில் உள்ள ஒரு பிரச்சனை, வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியில் உள்ள தங்களுக்கான இடம் எதுன்னு இது டிக்ளைனிங் பார்ட்டியில் உள்ள பிரச்சனை, தேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியோட பிரச்சனை. அதில் செங்கோட்டையனை பற்றி தம்பி லட்சுமணன் சொன்னது முழுக்க சரி. அந்த சசிகலா பிரச்சனை வரும்போது நாம் போய் அதான் செங்கோட்டையன் வந்து கண்ணப்பம் போன பிறகு சசிகலா வர்சஸ் செங்கோட்டையனில் தமிழ்நாடு ஃபுல்லாக அதிமுக தொண்டர்கள்ட்ட ரொம்ப பலமானவர். நாங்கள் ஒரு டீம் போய் நீங்கள் இதில் ஃபைட் பண்ணால் லீடர் ஆகலான்னு சொல்லும்போது வக்கீல் நான் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கேன், என்னால் வரலாற்றில் அந்த கட்சி உடஞ்சிங்கிற அவப்பேர் வர விரும்பலைன்னு சொல்லிட்டு அதை மறுத்தவர். அந்த சூழ்நிலையில் சசிகலா அம்மையாரால் தான் அப்போ ஒரு முயற்சி பண்ணிருக்கீங்க நீங்கள். அந்த சூழ்நிலையில் சசிகலா அம்மையாரால் தான் இவர் அமைச்சரானார், கட்சி பதவியும் வந்தார். அதுக்கப்புறம் நிறைய திட்டங்களெல்லாம் வச்சு ஏதோ சொல்லிட்டு இருந்தார். பட் அந்த காலகட்டங்களில் வந்து அவர் உறுதியான கட்சிக்காரராக தான் இருந்தார். நானே பலமுறை அதை பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்குள்ள பல அதிருப்திகளை அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துறார். இப்போ அவர் உறுதியான கட்சிக்காரரா இல்லையா? அதான் டிக்ளைனிங் பார்ட்டியில் உள்ள ஒரு இது. அன்னைக்கு சசிகலா அம்மையார்கிட்ட இருக்கிறதுல வந்து யாரெல்லாம் சசிகலாவை எதிர்ப்பாங்களோ அவங்களெல்லாம் தெளிவாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. சசிகலா டீம் ரொம்ப நுணுக்கமான இதோடு பண்ணாங்க. அதில் செங்கோட்டையன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டார். உங்களுக்கு அமைச்சர் பதவி ஜெயலலிதாவால் நிறைய 400 காரில் போனாருங்கனால ஜெயலலிதாவே மறண்டு போய் எஸ் உண்மை அவரை ஓரங்கட்டின போது ஓரங்கட்டப்பட்டிருந்த அவருக்கு அமைச்சர் பதவி கட்சி பதவிங்கிறதுல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தாங்க. அது அதிகாரம் உள்ள காலகட்டம். அது இன்னைக்கு அதிகாரம் இல்லாத போது நமக்குள்ள உரிய இடம் இல்லைங்கிற ஒரு மனக்குமுறல் அவருக்கு இருக்குது. அந்த குமுறலின் வெளிப்பாடு தான் இந்த இதுக்கு போகலை. அவர் தன்னை சொல்லி அந்த ஃபைட்டை பண்ணாமல் மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாரையும் வச்சு அது ஃபைட் பண்ணுறாரு. இதில் எடப்பாடியும் வந்து தன்னை அசெப்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடராக தான் போகிறாரு. அந்த விவசாயிகள் இதில் நான் சிங்கிள் லீடர், என் இமேஜ் நான் பெரிய இது, யாரோட ப்ரெஷருக்கும் நான் ஈல்டாக மாட்டேன், நான் ஒற்றை தலைமை தாங்கிறதுல கம் வாட்மேங்கிறதுல அவரும் அந்த இடத்துக்குள்ளே போகிறாரு. இவர் அவருக்கான பாராட்டு விழாவில் அவர் பங்கேற்கிறதுக்கு எல்லா நியாயமும் இருக்குல்ல. அவர் வந்து எனக்கு பாராட்டு விழா நான் வரமாட்டேன்னு சொல்லுவார். இது அத்திக்கடவு சம்பந்தப்பட்ட இதில் அந்த விவசாய சங்கம் இல்லை, 1000 விவசாய சங்கம் நாட்டில் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் அதில் எல்லாரும் தான் அதில் குரல் கொடுத்துருக்காங்க, பலர் இது பண்ணியிருக்காங்க. இவர் அதை ஸ்கோர் பண்ணுறாரு, அரசியல் ரீதியாக அதை தான் செய்வாங்க. அந்த இதில் ஒன்மேன் அப்ஷிப்புக்கு தான் அவர் படம் தவிர வேறு யாரோ படம் இல்லைனால ஒரு விவசாயி இதை பயன்படுத்தியிருக்காருங்கிற அந்த இமேஜ் பில்டிங் தான் அவர் பண்ணுறாரு. அது அந்த இடத்துக்குள்ள செங்கோட்டையன் தன்னுடைய இருப்பு வந்து அதில் இன்சல்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறாரு. ஏற்கனவே உள்ள மனக்குமுறலை அந்த இடத்துல செங்கோட்டையன் வெளிப்படுத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேபினெட்டில் மினிஸ்டராக இருந்தவர் திரு செங்கோட்டையன். அவர் கீழே ஒர்க் பண்ணுறதுல, கேபினெட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்ட்டியில் ஒரு அடுத்த கட்டத்தில் இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ திடீர்னு அவருக்கு புகழ் வரக்கூடிய இடம், அவருக்கு பாராட்டு விழா நடத்துகிற இடத்துல இவர் அசெப்ட் பண்ணுறதும் அதில் சங்கடப்படுறதுக்கு என்ன மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் அது பவர், அதில் அட்ஜஸ்ட் பண்ணாலும் பவர். இது பவர் இல்லை, டிக்ளைனிங் இதில் நம்ம மரியாதை இல்லாமல் ஏன் இருக்கணும், அந்த இடம் தான் இதில் மாறுபடுது. அண்ணா கலைஞர் ரைசிங் பார்ட்டி. எம்ஜிஆர் அண்ணாவை சேலஞ்ச் பண்ணும்போது அண்ணாவே ஏன் அதில் ஈல்டாகி போனார்னா, பவர் பார்ட்டிசிபேட் போனார்னா இவருக்கு ஒரு 4-5% ஓட்டு வந்துடலாம். சரி, நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம், பிடிக்கணும், அதனால ஹோப் இருக்குது, அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், காம்ப்ரமைஸில் போகிறாங்க. இப்போ இங்கே வந்து ஹோப் இல்லாத போது நம்ம ஏன் முன்னாடி இருந்த மாதிரி இருக்கணும்னு இதை செங்கோட்டை இதை பண்ணியிருக்கிறாரு. தன்னை மையமாக வச்சு பண்ணுனா அது நிற்காது. அதனால மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரை வச்சு பண்ணியிருக்கிறாப்புல. டெல்லியிலேருந்து எதுவும் இருக்கோ இல்லையோ, குஜராத் பக்கத்துலேருந்து சில இது இருக்கதாட்டு நமக்கு சில விஷயங்கள் தெரியுது. பட் செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை ரூட்டை வேற இடத்துல எடுக்கிறீங்க. டெல்லி சென்னை கீழே தான் போகும், நீங்கள் வந்து டெல்லி குஜராத்து தமிழ்நாடுன்னு வரீங்களா சென்ட் ஜார்ஜ் போர்ட். அது எப்படி போகுது, எப்படி இது வருதுங்கிறது வரும் நாட்களில் தான் தெரியும். ஏன்னா செங்கோட்டையன் அன்னைக்கு சசிகலா எடுத்து நிற்கும் போது கூட அவர் நிற்கிறதுக்கு தயங்கினார். இப்போ அவுட் ஆஃப் பவரில் கட்சி இருக்குது, டிக்ளைனிங் பார்ட்டி இருக்குங்கிறனால. மேலும் இன்னொன்று என்னென்னா, அதிமுகவுக்குள்ள 2 குரூப் இருக்குது. ஸ்ட்ராங் குரூப் வந்து பாஜக அலையன்ஸ் வேண்டாங்கிறவங்க தான் ஸ்ட்ராங் குரூப்பு. அந்த பகுதியில் தான் அதிமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. குறிப்பாக வட தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க, சேலம் பகுதியில் ஐயா எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் எந்த கூட்டணியும் இல்லாமல் அவர் 50,000 ஓட்டில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அங்கெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டே இல்லைங்கிற லெவலில் உள்ள பகுதி வட தமிழகமும் சேலம் பகுதியும். தெற்கும் மேற்குலையும் வந்து பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்குது. இங்கு உள்ள பாஜக தலைவர்களை பொறுத்தவரையில், அதிமுக தலைவர்களை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள். ஸோ இந்த ஒரு கருத்து மோதல் தங்களுடைய பகுதி சார்ந்து அதிமுகவுக்குள்ள இருக்குது. அதுவும் இன்னைக்கு வந்து ப்ரோ பிஜேபி அலையன்ஸ் லீடரும் வந்து லீடரான செங்கோட்டையன் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறார். செங்கோட்டையன் வந்து ஒரு ப்ரோ பிஜேபி லீடர்,
கேபிஎம் ஜெயக்குமார் போன்றவங்க ஆன்டி ஆன்டி பிஜேபி பிஜேபி லீடர். ஏன்னா அவங்கவுங்க சூழல்ல இருந்தா பார்க்குறாரு. இன்னைக்கு ஜெயக்குமார் சொன்னார் பார்த்தீங்களா, கிடையாதுங்கிறத தெளிவாக சொன்னார். என்றால் ஒரு சின்ன பதட்டம் இருந்து அவர்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஒருவேளையில் இருந்துருமோங்கிற எண்ணமும் இருக்குது. பட் எனிவே இல்லைங்கிறத அவர் தெள்ள தெளிவாக சொன்னார். கேபிஎம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர், சிவி சண்முகம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர், வீரமணி இல்லைன்னு சொல்லக்கூடியவர், அன்பழகன் இல்லைன்னு சொல்லக்கூடிய தேவையில்லை அவங்களுக்கு. ஏன்னா அங்கே பிஜேபிக்கு 2 ஓட்டு இருந்ததுன்னா 15 ஓட்டு அவங்க பதில பிஜேபிக்கு எதிர்ப்பு ஓட்டு இருக்குது. நீங்கள் இவர் எடப்பாடியில் அவரே ஜெயிப்பார், பிஜேபிக்கு அங்கே ஓட்டே இல்லை. ஆனால் தென் மாவட்டமும் மேற்கு மாவட்டமும் அப்படி அல்ல. அங்கே உள்ள அதிமுக லீடர் சரி, அது கட்சிக்குள்ள பேசி அவங்க முடிவெடுத்துக்க வேண்டிய ஒன்று. இது கட்சிக்கு வெளியில, பொது வெளியில இதை பத்தி பேட்டி கொடுக்குற இடத்துக்கு திரு செங்கோட்டையன் வராரு. அதை முத அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடிக்கு இமேஜை அவர் சேலஞ்ச் பண்ண போகிறது தான் சந்தேகத்து இடம் இருக்குது. அதில் பின்னணி இருக்கும்ங்கிறதான் என்னோட பார்வை. அது தம்பி லட்சுமணன் சொல்லக்கூடிய கருத்தே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நோக்கம் தம்பி சொல்லக்கூடிய கருத்தா வேறையாங்கிறது போக போக தான் தெரியும். நோக்கம் என்ன? 2 நோக்கம் இருக்கு. ஒன்று, அதிமுகவை பலப்படுத்தி அதிமுகவோட கூட்டு வச்சு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் சில சீட்டு பிடிக்கிறது டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு நோக்கமாக இருக்கலாம். இல்லை அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த இடத்துல பிஜேபியை வளர்றது அவங்க இன்னொரு நோக்கமாக இருக்கலாம். எடப்பாடி லீடராக நிற்பார். நான் 7 வருஷத்துக்கு முன்னே சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன். அவர் லீடராக நிற்பார். அவர் ப்ரெஷருக்கு ஈல்டாக மாட்டார். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள உள்ள வாய்ப்புகள் குறைவு. அப்படி அது வாய்ப்பு குறைவாக இருக்கும்போது பாஜகவை நம்பி நம்ம இந்த ஏரியாவில் எம்எல்ஏ ஆக முடியும் நினைக்கிறவங்க எந்த அளவுக்கு பாஜகவை நோக்கி வருவாங்களோ அதுதான் அந்த இடத்துக்குள்ள மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புன்னு நான் கருதுறேன். இப்போ அவசரத்தில் உடனே வந்து வி நாட் ரஷ் டு கன்க்ளூஷன். பட் அந்த பாதை அதை நோக்கி போகிறதாட்டு நான் கருதுறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.